கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 19:25 சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோபு எந்த ஒரு சூழ்நிலையில இந்த வசனத்தை, இந்த விசுவாச வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவருடைய எல்லாமே இழந்து போன சூழ்நிலை, அவருடைய குடும்பத்துல அவருடைய பிள்ளைகளை இழந்துட்டாங்க, அவருடைய சொத்துக்கள், அவருடைய சொத்து, அவருடைய செல்வாக்கு, அவருடைய தொழில், ஒரு ஆடு வந்து எல்லாம் இழந்து போன சூழ்நிலை. அவர் விரோதமாய் தன் மனைவி நிற்கிறாங்க, அவர் விரோதமாய் அவருடைய நண்பர்கள் நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அவர் சொல்ற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு இப்படியாய் சொல்கிறார். நம்மளும் நமக்கு எல்லா சூழ்நிலையும் எதிராக காணப்படலாம், ஆனா ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும், நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசியில நமக்காய் வழக்காடுவார், அவர் கடைசியில் நமக்காய் எழுந்து நிற்பார், அவர் கடைசியில நமக்காய் அற்புதத்தை செய்வார். யோபுக்கு செய்த அதே தேவன் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில், இந்த வாரத்துல நீங்க எவ்வளவோ போராட்டங்களுக்கு இதை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், இதுதான் டெட்லைன், இதோட முடிய போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒண்ணு, அந்த கடைசி நேரத்துல அற்புதம் செய்த தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன அந்த யோபு போல நம்மளும் சொல்வோமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வாரத்துல இந்த டெட்லைன் காரியங்களுக்கு தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் நின்று அற்புதம் செய்வார், அவர் நின்று வழக்காடுவார், அவர் நின்று காலத்தை நடப்பிப்பார். And the Lord bless you and the Lord be with you. Amen.